அதில் சுமன் கவி என்னை பற்றி சொல்கிறதில் திராவிட கண்ணோட்டத்தோடு இதை விளக்குவார் அப்படின்னு ஒன்று சொன்னார். முதல்ல அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியாக வேண்டியிருக்கு. திராவிடங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஆண்ட பரம்பரைன்னு பார்க்கல. கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, சோழர்கள் நாங்கள் தான், பாண்டியர்கள் நாங்கள் தான், பல்லவர்கள் நாங்கள் தான். ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்னு வர்றதில் நான் உயர்ந்தவன், ஆளப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்கள். அப்போ உயர்வு தாழ்வுங்கிறது ஆண்டதை வைத்து கொண்டு சொல்லுவது. அந்த கண்ணோட்டம் இருந்தால் அது சீமான் கண்ணோட்டம், அது திராவிட கண்ணோட்டமாக இருக்காது. திராவிடம் என்பது நம்மாலும் ஒரு நாகரிகத்தை படைத்திருக்க முடியும், படைத்திருந்தோம். ஆனால் சுரண்டல்காரர்களால், ஆதிக்கக்காரர்களால் எவ்வாறு வீழ்த்தப்பட்டு இனியும் உறிஞ்சப்படுகிறோம் என்பதை குறிக்கின்ற ஒரு அடையாளம்தான் திராவிடம். அதை ஏற்க மறுத்து விடுதலை பெற நினைக்கின்ற ஒரு கண்ணோட்டம் திராவிட கண்ணோட்டம். இணங்க மறுக்கும் கண்ணோட்டம் திராவிட கண்ணோட்டம். பெருமிதம் அல்ல, பெருமிதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது ஒரு மோசடி. ஆகவே அந்த திராவிட கண்ணோட்டத்தில் நான் இந்தியாவில் ஜனநாயகம் என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தோழர் காமராஜர் சொன்னார், தமிழ் காமராஜர் எப்படி பெரியார் ஜனநாயகத்தை எப்படி பார்த்தார், அண்ணா அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் எப்படி பார்த்தனர் அப்படின்லாம் சொன்னார். பெரியாரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நமது இன்றைய இந்த தலைப்பை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கும் குடியரசுக்கும் உள்ள முரண்பாட்டையோ அல்லது வேறுபாட்டையோ தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கலாம், ஆனாலும் அது ரொம்ப தேவை. குடியரசு என்றால் ஆட்சி செய்பவன் குடிமக்களில் ஒருவன், ஒரு குடி நாட்டை ஆளுகின்றான். அப்படி இருப்பதாலேயே அது ஜனநாயகமாகிவிடாது. அந்த குடியரசன் கொடுங்கோலனாக கூட இருக்கலாம், தனது அதிகாரத்தை பற்றி ஆர்வமுடையவனாக இருக்கலாம், மக்களை மதிக்காதவனாக இருக்கலாம். இன்றும் பல குடியரசுகள் இருக்கின்றன. நமது அண்டை நாடு மியான்மர், பர்மா, இராணுவத்தால் ஒரு குடியாட்சி அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. பல சர்வாதிகாரிகள் தங்களது அரசை குடியரசு என்றுதான் அறிவித்திருந்தார்கள். ஆளுபவன் மன்னர் பரம்பரையை சார்ந்தவன் அல்ல, பரம்பரை உரிமையில் வந்தவன் அல்ல. அது மட்டும்தான் அதற்கு பொருள். நமது உறுப்பினர்கள் ஒருவன் ஆட்சி செய்வதால் அவனது ஆட்சி நமக்கு நல்லாட்சியாக இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு வருகின்ற பொழுதுதான் ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நான் உங்களிடம் கூற விரும்புவது, ஜனநாயகத்தை பற்றி சில விமர்சனங்கள் வருகின்ற பொழுது நமது முன்னோர்கள் சிந்தனையாளர்கள் அதை பற்றி சில விமர்சனங்களை வைத்த பொழுது அந்த ஜனநாயகம் என்பது எந்த கண்ணோட்டத்தில் விமர்சிக்கப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களால் வெறுக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டுருவாக்கம் செய்ய விரும்புகின்றோமா என்ற ஒரு கேள்விக்கு முதல் சொல்லியாக வேண்டும். காந்தியார் கூட சொன்னார், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி மெத்தடை சொல்கிறதுல ஏ டாக்கிங் ஷாப் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொன்னார். பேசிகிட்டே இருக்கிற ஒரு கிடையாது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி ஜனநாயகத்தை விபச்சாரம்னே சொன்னார் அவர், அரசியல் விபச்சாரம் அப்படின்னு சொன்னார். அங்கே சொன்னால் அங்கே பேசுகிற உறுப்பினர்கள் பணக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர்களுக்காக பேசுகின்றார்கள் அப்படின்னு காந்தியார் சொன்னார். அது மட்டுமில்லை, காந்தியார் அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தேன் என்றால் அப்படின்னு அந்த சர்வாதிகாரத்தை சொல்லிட்டு தாய்மொழியில் கல்வின்னு சொல்லுவார், வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஆனால் அடிக்கடி சொல்கிறது, நான் சர்வாதிகாரியாக இருந்தேன் என்றால், had I been a dictator, அதை அடிக்கடி சொல்லிகிட்ருப்பார். அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு,
சர்வாதிகாரம் கொண்டிருந்தால்தான் நான் விரும்புவற்றை செய்ய முடியும். அது என்ன ஜனநாயக போக்கா? சர்வ அதிகாரமும் என்னிடம் இருந்தால், சர்வாதிகாரி இருந்தால் நான் விரும்புவற்றை செய்வேன். நீங்கள் நல்லதையும் விரும்பலாம், வேறு விதமாகவும் விரும்பலாம். அதற்கு இசைவான அரசை அல்லது அமைப்பை நாம் ஜனநாயகம் என்று சொல்லிவிட முடியுமா? வால்டேருக்கு அந்த காலத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. அவர் சொன்னார், பிரஷ்ய மன்னரை போல நல்ல மனம் படைத்த ஆட்சியாளர்கள் தேவை. பெனவலன் டெஸ்பாட், நல்லதை விரும்புகின்ற, நல்லதை செய்ய துணிகின்ற ஒரு சர்வ அதிகாரம் கொண்ட மன்னன். அவர் டிக்டேட்டர்னு கூட சொல்லலை, டெஸ்பாட், பரம்பரை மன்னராக வந்தவர் வால்டேர். ஆனால் கேள்வி என்பது எது நல்லது என்பதை யார் தீர்மானிப்பது? உனக்கு இதுதான் நல்லது என்பதை வேறொருவன் தீர்மானிக்கின்றான். அப்படிதான் அந்த ஒரு கண்ணோட்டத்தையும் பின்னணியும் வச்சுக்கிட்டு நம்ம ஜனநாயகத்தை பார்க்கணும். ஜனநாயகத்தை பற்றி முதல்ல பேசணும், ரிபப்ளிக் பற்றி முதல்ல பேசணும் பிளாட்டோ. அவருடைய நூலின் தொகுப்பே ரிபப்ளிக் அப்படின்னு வரும். ரீகல் அத்தாரிட்டி வித் தி பப்ளிக்னு பொருள் ரிபப்ளிக். அந்த ரிபப்ளிக்கில் அடிமைகளை பற்றி கவலைப்படவே இல்லை அவர். அடிமைத்தனை இயல்பாகவே எடுத்துக்கொண்டார். மற்றவர்களுக்கிடையே உள்ள அதிகாரத்தை பற்றி பேசினார். அரிஸ்டாட்டில், அவருக்கு பின்னால் வந்த அவரது மாணாக்கர் அரிஸ்டாட்டில் டெமோக்ரஸியை பயன்படுத்தினார். அவர் இந்த ஆட்சிகளை எல்லாம், அரசுகளை எல்லாம் வகைப்படுத்தினார். 3 விதமாக வகைப்படுத்தினார். ஒரு நபரால் ஆதிக்கம் செலுத்தப்படுவது, ஒரு குழுவால் சிலரால் ஆதிக்கம் செலுத்தப்படுவது, பலரால் ஆட்சி செய்யப்படுவது. அந்த ஆட்சி ஒருவரால் நடத்தப்படுகின்ற ஆட்சி மக்களுக்கு நலமான ஆட்சியாக இருக்கும் என்றால் அதற்கு அவர் தந்த பெயர் மோனார்கி, அரசாட்சி. அது மக்களுக்கு தீமை பயக்கின்ற ஆட்சியாக இருந்தால் அதற்கு பெயர் டிரணி, கொடுங்கோன்மை என்பதாக வைத்தார். நம்ம செங்கோல் கொடுங்கோல்னு சொல்கிறது இல்லையா, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் ஆளுபவன் ஒருவன், ஒரு மனிதர் அதிகாரம். அது நல்லதா கெட்டதா என்பதை பொறுத்து. சில நபர்கள், குழுக்களின் அதிகாரம் என்று வருகின்ற பொழுது அவர் பயன்படுத்திய வார்த்தை அரிஸ்டோக்ரசி, ஆலிகார்கி. நல்ல ஆட்சி, குழுக்கள் ஆட்சி, மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஆட்சியாக இருந்தால் அது நல்ல அரிஸ்டோக்ரசி, பிரபுக்கள் ஆட்சி. அந்த ஆட்சி தொல்லை தருகின்ற ஆட்சியாக இருந்தால் ஆலிகார்கி அப்படின்னு அதை வகைப்படுத்தினார். 3வது கட்டமாக பலரால் ஆட்சி செய்யப்படுகின்றது. அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும் என்றால் அதற்கு அவர் தந்த பெயர் பாலிட்டி. அந்த ஆட்சி தீய ஆட்சியாக இருந்தால் அதற்கு அவர் தந்த பெயர் டெமோக்ரஸி. அவர் காலத்தில் அவரது கண்ணோட்டத்தின்படி ஒருவர் சிலர் பலர் ஆட்சி இருந்தால் நல்லது கெட்டது என்பதாக 3x2 6 வகையாக பிரித்தார். அதில் கடைசியாக சொன்னது டெமோக்ரஸி. அப்படி கிரேக்கத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருந்தது உண்டு. ஆனால் தேர்வு செய்கின்ற உரிமை படைத்தவர்கள் உடைமையாளர்கள். அனைத்து மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கவில்லை. அதனால தான் பெரும்பாலும் அரிஸ்டோக்ரஸிங்கிற கேட்டகரியில் அது போச்சு. நம்ம காலத்தில் அதை விட்டு நம்ம காலத்துக்கு வந்தோம். நடுவில் இடைக்காலத்தில் பார்க்குறதில் பெரும்பாலும் ஆட்சிங்கிறது மத தலைவர்களாலோ அல்லது மதத்தை மையப்படுத்தியவர்களால் நடத்தப்பட்ட ஆட்சியாக ஐரோப்பாவில் இருந்துருச்சு. அப்போ ஆட்சி செய்வதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் ஆண்டவனின் அனுகிரகம் பெற்றிருக்க வேண்டும். டிவைன் வில். அந்த டிவைன் வில்லு வாரிசுக்கு, வம்சத்துக்கு தான் போகும். ஆண்டவனால்
இவர் மன்னராக கடவது என்று சொல்லப்பட்டு விட்டவர். மன்னரானா ஆண்டவனால் நியமிக்கப்பட்டவரை நீக்குகின்ற அதிகாரம் மக்களுக்கு உண்டா? ஆண்டவன் கட்டளையை மீறலாமா? மீறுவது பாவமாகி விடாதா? அதனால் அரசனை எதிர்க்கின்ற அதிகாரம் மக்களுக்கு அந்த சமயம் சார்ந்த அரசுகள் தரவில்லை. இந்த அரசன் தப்பு பண்ணுறானே, நமக்கு ஒரு மாற்று வேண்டாமான்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? போர்க்குரலை எடுப்பாதீங்க, ஆயுதத்தை தூக்காதீங்க, நேராக சர்ச்சுக்கு போங்க, எல்லாரும் மண்டியிட்டு ஆண்டவரிடம் வேண்டுங்கள், ஆண்டவரே இவர் மனதை கொஞ்சம் மாற்றி எங்களுக்கு நல்லாட்சி கொடுங்கன்ட்டு. உங்களது மாற்று ஆலயத்தில் இருக்குமே தவிர தெருக்களில் இருக்காது. இதை ஒரு விழுமியமாக மக்களிடையே பதித்து விட்டார்கள். ஒரு 500 ஆண்டு காலம் ஐரோப்பாவில் கிளர்ச்சிகள் இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த மனதை மதத்தின் மூலமாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். தங்களுக்கு தீங்கு செய்பவன் என்று தெரிந்திருந்தாலும் கூட அவனை எதிர்த்து குரல் எடுக்க வேண்டும், ஆயுதம் எடுக்க வேண்டும் என்ற உணர்வை தராமல் தடுத்துவிட்ட ஒரு மனதை மதம் தந்தது. அதற்காக எல்லா மத தலைவர்களும் தீமை செய்தார்கள் என்று கூறவில்லை. இந்த நிலைமையில் இருந்துதான் பிறகு வந்த தத்துவங்கள். தத்துவமில்லாத அரசியல் என்பது கண்ணில்லாத மனிதரை போன்றது. தத்துவங்கள் வருகின்றன. வால்டேர் குடியாட்சியை கடுமையாக கண்டித்தார். மாற்றா ஜனநாயகத்தை சொல்லலை, நல்லவர்களை தேடுங்கள்னு சொன்னார். நல்லவர்களை எங்கே தேடுறது? என்டிஏல தேட முடியுமா, இல்லை யூபிஏல தேட முடியுமா? நல்லவர்களை தேடுங்கள்னு சொன்னார். ஆனால் அதற்கு ரூசோ விடை அளித்தார். அவர் முதல்ல இந்த மனதளவில் கட்டுண்டு கிடக்கின்ற மனிதர்களை விடுவிக்க முயன்றார். ஒரு தத்துவத்தின் மூலமாக அதன் தத்துவம் நம்பிக்கையாக்கப்பட்டது. நம்பிக்கை அவனை தலையிட்டிருக்கிறது. மேன் இஸ் ஃப்ரீ, born free, but everywhere he is in chains. மனிதன் சுதந்திரமாக பிறந்தான், ஆனால் எங்கும் தலையுண்டு கிடக்கின்றான் என்ற அந்த புகழ்பெற்ற வாசகம் அவருடைய சோஷியல் கான்ட்ராக்டில் வருது. அப்போ அவர் சொன்னது, மனிதன் சுதந்திரமாக பிறந்தவன், சுதந்திரமாக வாடுவதற்கு தகுதியானவன். தலையுண்டு கிடக்கின்ற பொழுது தலைகளை எதிர்த்து உடைக்க அவன் எந்த முயற்சியும் செய்வதற்கு அருகதை உள்ளவன் என்ற ஒரு நியாயத்தை வழங்குகின்றார். அதற்கு பிறகுதான் அவர் சோஷியல் கான்ட்ராக்ட் சொல்றார். அரசுகள் தேவரால் உருவாக்கப்படவில்லை, மனிதர்களால் தான் அவை வருகின்றன. சில பொது காரணங்களுக்காக, தேவைகளுக்காக அரசுகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அரசுகளை மனிதர்களால் மாற்ற முடியும், அது இயல்பானது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினார். ரூசோவின் பெரிய புரட்சி பங்களிப்புங்கிறத இந்த மதத்தின் தலையிலிருந்து மனிதர்களை விடுவித்தது. அதற்கப்புறம் தான் அவர் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார். பேசுகிற சமயத்தில் ஜனநாயகத்தை இவங்க எல்லாருமே எப்படி இப்போ முன்னால் பார்த்தவங்கெல்லாம், நம்ம அதே சமயத்தில் அதுக்கு பின்னால் 100 ஆண்டு கழித்து வந்த அப்ரஹாம் லிங்கன் சொன்னதை தான் அடிக்கடி இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகம் என்றால் என்ன? எ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி தான் ஜனநாயகம்னார். லிங்கன் சொன்னார், கரெக்ட், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அவர் ரொம்ப பெரியவர், அவரும் ஒரு கருப்பர் விடுதலைக்கு ஓரளவிற்கு பங்களித்த என்றால் நமக்கு தெரியும். ஆனால் இந்த அரிஸ்டாட்டிலின் கருத்தும் லிங்கனின் கருத்தும் ஜனநாயகம் என்பதை ஆட்சியோடு அடையாளப்படுத்தி விடுகிறது, அதிகாரத்தோடு அடையாளப்படுத்தி விடுகிறது. கவர்மெண்ட் யார் ஆட்சி செய்கின்றார்கள்? ஒரு மனிதர் செய்தால் ஜனநாயகம், மன்னர் செய்தால் அது மன்னர் ஆட்சி. ஆனால் நாம் இங்கே விவாதிக்கின்ற ஜனநாயகம் என்பது அந்த ஜனநாயகம் அல்ல. மக்கள் சார்ந்த அரசியல் அதிகாரத்தை பற்றி பேச விரும்புபவர்கள்,
மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வது ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதனால்தான் இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய வாசகங்களை நாம் மிக அற்புதமாக நினைவு கூறுகின்றோம். அதையும் அம்பேத்கர் அதை நமக்கு மீண்டும் நினைவுறுத்தி இருக்கின்றார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. சுதந்திரம், லிபர்ட்டிங்கிறது சரியான வாசகம், சுதந்திரம் கிடையாது, விடுவிப்புன்னு அர்த்தம். அது ஒரு நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவது லிபர்ட்டி, லிபரேட் என்ற பொருள் தரும். ஆனால் நம்ம வசதிக்காக சுதந்திரம்னு சொல்கிறோம். ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அதன் விளைவாக ஏற்படுகின்ற அந்த சகோதரத்தன்மை. அப்போ ஒரு சமத்துவத்தின் வெளிப்பாடாக இருக்கின்ற சகோதரத்தன்மையுடைய ஒன்றை ஜனநாயகம் என்று அவர் சொன்னார். நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்ம தமிழ் காமராஜ் சொன்னதுபடி, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secularங்கிறது சேர்க்கப்பட்ட வார்த்தை. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ங்கிற வார்த்தை முக்கியம். ரிபப்ளிக்ங்கிற வார்த்தையோட டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இல்லாட்டா இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அதில் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட் சிட்டிசன் சொல்லிட்டு நமது அனைத்து குடிகளுக்குமாக இவற்றை பெற்றுத்தருவதற்காக இந்த ஜனநாயக குடியரசை அமைக்கின்றோம்னு சொல்கிறார். இனிமேல் பெற வேண்டிய விஷயங்களாகத்தான் அவர் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். அப்போ கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, இவற்றை பெறுவதற்காக அதை சொல்கிறார். ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். லிபர்ட்டி, சுதந்திரம்னு சொல்கிறதில்ல, ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். அது பெரும்பாலும் தனிநபர் சம்பந்தப்பட்டது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் இன்றைக்கும் கிடையாது. இதை பெறுவதற்காக ஒரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெட்டர்னிட்டி அதில் கொண்டு வர்றார். அப்போ இந்த மூன்றையும் பெற்றுவிட்ட நிலையில் வருவது அல்ல நமது சுதந்திரம். நமது குடியரசு, ஜனநாயக குடியரசு என்பது இவற்றை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற வாசகத்தை எத்துணை மக்களுக்கு எந்த விதமாக நாம் புரிய வைத்திருக்கின்றோம். ஜனநாயகத்தில் அடிப்படை பெரியார் சொன்னது, அவர் பெரும்பாலும் பேசினது எலக்டோரல் டெமோக்ரஸி, தேர்தல் ஜனநாயகத்தை பற்றி பெரியார் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கார். அறியாமை கொண்ட அக்கறை இல்லாத கும்பல்களால் என்ன சரியான முடிவு எடுக்க முடியும் என்பது சரியான ஒரு கேள்வி. ஆனால் ஜனநாயகத்தில் நமக்கு தேவை அரசியல் அறிவை இந்த மக்களுக்கு ஊட்ட வேண்டும் அல்லவா? ஊட்டுவதன் மூலமாக அவர்களை ஒரு ஜனநாயக தன்மைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? அதை கொண்டு சென்றிருக்கின்றோமா? அந்த வழியை பின்பற்றியிருக்கின்றோமா? நமது தோல்வி என்பது, அவர் ஃபெயிலியர் இஸ் இன் அவர் இனபிலிட்டி டு எஜுகேட் தி மாசஸ் இன் டெமோக்ரஸி. நம்ம அவங்கள கண் திறக்க வைக்கல, மாறாக வாட் தி எலைட் டிட், படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதிகார பதவிகளை அடைவதற்காக இதை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர மக்களை அறிவூட்டுவதற்கு பயன்படுத்தவில்லை. விளைவுகளை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம தேர்தலில் இந்த 2024 தேர்தல், அதை 1977 தேர்தலோட ஒப்பிட்டுலாம் பேசினாங்க. நம்ம போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்குற ரொம்ப கெட்டிக்காரங்க, அதெல்லாம் போட்டோம். நமக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சியோட என்ன வரப்பு தகராறா, எல்லை தகராறா? ஒன்றும் கிடையாது. ஒரு தேர்தலில் வந்தால் கட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த பிஜேபின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை ஒரு பெருத்த தேசிய அபாயமாக எப்படி நாம் கண்டுகொண்டோம்? ஜனநாயகத்தில் கட்சிகள் பல இருக்கும், கருத்துக்கள் பல இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாற்றம் என்பது, இந்துத்துவத்திற்கான மாற்றம் என்பது பெரிய அபாயம் என்பதை எப்படி விளக்குகின்றோம்? பத்திரிகையில் மோடியே சொல்கிறாரு,
கான்ஸ்டியூஷனை எடுத்த முதல்ல இப்போ கண்ணுக்கு ஒத்திட்டார். மோடி எப்போவும் செய்கிற விஷயம் எப்படின்னா, முதலாக 2014 பாராளுமன்றத்துக்கு போகிறார், பார்லிமெண்ட்டுக்கு. படிய உடனே அப்படி அவர் இந்த நடிகர்கள் திலகம்லாம் கிடையாது, நடிப்பு சக்கரவர்த்தி அவர். அப்படி போய் படியில் விழுந்தார், அப்படி தொட்டு கொண்டதில் முத்தமிட்டார். எவ்வளோ பெரிய சபைன்னார். இன்றைக்கி அந்த கட்டடம் கிடையாது. இப்போ அவர் இந்த கான்ஸ்டியூஷனை கண்ணல் ஊற்றிக்கிறார். நமக்கு பயமாக இருக்கு. நாடாளுமன்றத்திற்கு ஏற்பட்ட கதி இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அதைத்தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருத்தில் கொண்டு இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக நமது பரப்புரையை துவக்கினோம். ஏன் இதை நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன அக்கறை? பார்ப்பனபனியாக்கள் ஆட்சி இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இருக்கும் ஆயுதத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும், பயன்படுத்த முற்படுகின்றோம். இதில் ஒரு ஃப்ரேம்வொர்க் இல்லாமல் எந்த ஒரு அரசியலமைப்பு இருக்க முடியாது. ஒரு ஃப்ரேம்வொர்க் இருந்தாகணும். ஒரு ஸ்டேட், ஒரு கவர்மெண்ட், இதெல்லாம் இருந்தாகணும். ஸ்டேட்டுன்னு என்ன சொன்னாங்க? இந்தியா. அதை இந்தியாங்கிறத கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், அரசியலமைப்பை செய்த உருவாக்கியவர்கள் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றியம், மாநிலங்கள் ஒன்றியம். அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? த ஸ்டேட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்ட் த யூனியன். முதல்ல இது இருக்கு, யூனியன் கிடையாது. ஸ்டேட்ஸ் முதல்ல இருக்கு, யூனியனாக மாத்திரம். அந்த ஸ்டேட்ஸை இழக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்தது என்னென்னா, பாராளுமன்ற அந்த நடவடிக்கைகளினால் பல மாநிலங்கள் துண்டுகளாக்கப்பட்டன. பல மாநிலங்கள் தகுதிகளை இழக்க செய்யப்படுகின்றன. இந்த ஒரு நிலைமை உலகத்தில் எந்த ஒரு கூட்டாட்சி நாட்டிலையும் கிடையாது. 50 மாநிலங்கள் அமெரிக்காவில். ஒரு மாநிலத்தில் நீங்கள் 1 கிலோமீட்டர் நீங்கள் மாற்ற முடியுமா? 50 100 நிர்வாக வசதிக்காக 100 மாற்றிட முடியுமா? முடியாது. இப்போ என்ன நமது இதில் ஏற்பட்டதுன்னா, அதற்கான காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஜனநாயக முறையில் நமக்கு ஒரு ஜனநாயக பாரம்பரியம் கிடையாது. ஜனநாயகங்கிற வாசகம் நமக்கு தெரியாது. மோடி சொல்கிறார், ஏதோ ஜனநாயகத்தை ஆபத்துன்னாங்க, எதிர்கட்சிகள்லாம் எனக்கு எதிராக பரப்புரை பண்ணுச்சு. ஆனால் நான் தான் பாரதம்தான் ஜனநாயகத்தின் தாய்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அவருடைய ஜனநாயகம் வேறு, அவர் கண்ட ஜனநாயகம் வேறு. நம்ம பாரதத்தில் இருந்ததா அவர் சொல்கிற இந்தியாவில் இருந்த அந்த பின்னணிங்கிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்கலை. பாடப்புத்தகங்களை தவறாக கொடுக்குறாங்க. குடவோலை முறை தமிழர்களின் ஜனநாயக பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. குடவோலை முறைங்கிறது மகாசபைக்கு மட்டும்தான், பிராமண குடியிருப்புக்கு மட்டும்தான். அந்த பிராமண குடியிருப்புகளில் பிராமணர்கள் மட்டுமே அல்ல, உழைப்பவர்கள் இருக்கின்றார்கள், பல வேறு பிரிவினர் இருக்கின்றார்கள். ஆனால் உரிமை பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான். அதனால் தகுதியில் என்ன சொல்கிறாங்க? குறைந்தது ஒரு வேதமாவது தெரிந்திருக்க வேண்டும். ஏக வேதம்னா நல்லது, துவேதி திரிவேதி, அதை விட சதுர்வேதம். ஆமாம், அவ்வளோதான், டாப்பில் இருக்கான். இவர்களுக்கு தான் வாக்குரிமை. அங்கே இருக்கிற வயலில் இருக்கிறவன், தச்சு வேலை செய்கிறவன், இந்த என்ன நெசவு செய்கிறவன், எவனுக்கும் உரிமை கிடையாது. அந்த பக்கத்திலே வரக்கூடாது. இவர்களில் பெயர்களை ஓலைச்சீட்டில் எழுதி அதை குடத்துக்குள்ளே போட்டு ஒரு பிராமண குழந்தையை கொண்டு அந்த நெருக்கச்சீட்டு எவ்வளோ பேர் வேணுமோ எடுத்து வச்சு அதை படித்தோடனே இவங்கெல்லாம் இந்த மகாசபை உறுப்பினர்கள்னு சொல்கிறாங்க. ஜனநாயகத்தின் தாய். ஏன் இந்த உரிமையை ஊர் நாடுங்கிற பிற அமைப்புகளுக்கு கொடுக்கல? வேளாளர்கள் வசிக்கின்ற பகுதிக்கு ஏன் இந்த உரிமை தரப்படவில்லை? இப்போ செக்டேரியன் ப்ரிவிலேஜஸ் cannot be construed as democratic devices. சில பிரிவினருக்கு தரப்படுகின்ற அந்த சலுகைங்கிறது
ஜனநாயகம் ஆகிவிடாது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கிராமத்தளவிலேயே முடிச்சிருவாங்க. கிராமத்திற்கு அடிப்படை சாவர்னிட்டிங்களா, அது அடிப்படை அதிகாரம் கிடையாது. இவன் யாரோ அதிகாரியை வச்சு வரி வசூல் செய்யணும், அதுக்கு பதிலாக இவங்க வரி வசூல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அரசனுக்கு செலவு குறைச்சல், இவனுக்கு ஆதிக்கம் அதிகம். என் குப்த பேரரசு இவங்களுக்கு பொற்காலம் தானே. குப்த பேரரசில் அரசனுடைய அவையில் எத்தனை பேர் எலெக்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க? 90 விழுக்காடு பிராமணர், 10 விழுக்காடு சத்திரியர். இதுதான் அவங்க அரசமைப்பில் இருந்த அந்த உறுப்பினர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நியமனம் செய்யப்பட்டவர்கள். அப்போ இந்தியா தாய்னா, ஒருவேளை அவர் தாய்க்கு பிறக்காத பிள்ளை இல்லையா மோடி? பயாலஜிக்கலாக பிறக்கலையில்ல. நம்ம 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவங்கெல்லாம் சொல்கிறதில் அயோனிகர் அப்படிம்பாங்க. பெண்ணில் பிறந்தவர்கள் அல்ல, மனிதனுக்கே பிறக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4வது அயோனிகர் மோடி வந்திருக்கார், பெண்ணுக்கு பிறக்காதவர். அவருடைய பார்வையில் இது ஜனநாயகம்னு படுது. நாம் சொல்கிற ஜனனம்ங்கிறது உழைக்கும் மக்களை பெருவாரியாக கொண்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை தருகின்ற ஜனநாயகம். அதற்கான அமைப்பு எங்கே இருந்தது? இல்லை. அது மாடர்ன் தியரி. இப்போ நாம் இப்போ தான் உருவாக்குறோம். இப்போ அந்த வார்த்தையை நமக்கு எங்கே கிடைச்சது? இங்கிலீஷ் பார்லிமெண்ட் பார்த்த உடனே நம்ம இங்கே இருந்த படித்த வர்க்கத்திற்கு நாமளும் அந்த சபையில் இருந்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஐசிஎஸ் எழுதுறதுக்கு வயது வரம்பை தளர்த்துங்க, நாங்கள் இருக்கிற பகுதியில் தேர்வு நடத்துங்கன்னு கேட்டவங்க தானே. அவங்க நாடாளுமன்றத்தில் இவங்க போய் உட்காரணுங்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் தேசிய இயக்கம். அது வேறு விதமாக வடிவெடுத்து அதில் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் பேர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இது இந்த ஜனநாயகம்ங்கிறது இந்த சீன மரபில் ஒன்று உண்டு. வயதை குறிப்பிடுற சமயத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? குழந்தை பிறந்த தேதியிலிருந்து வயதை குறிப்பிடுவோம். பழைய சீன மரபில் கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தையும் சேர்த்துக்கிட்டு வயதை குறிப்பிடுவாங்க. பிறந்த நாள் ப்ளஸ் அந்த ஒரு 10 மாதத்தை சேர்த்துக்குவாங்க வயதை குறிப்பிடுறது. இந்திய ஜனநாயகத்தினுடையது காலனி ஆட்சியும் சேர்த்து தான் நம்ம ஜனநாயகத்தை மறைப்பட முடியும். காலனி ஆட்சி இல்லாட்டா அந்த ஒரு நடைமுறை நமக்கு தெரிந்திருக்காது, துவக்கம் வந்திருக்காது. அப்படி தான் வந்தாங்க. இப்போ இந்த ஜனநாயகத்தில் உரிமைங்கிறது சாவர்னிட்டி ஆஃப் தி பீப்புள், மக்களுக்குத்தான் உரிமை. ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தியாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. எப்படி, எந்த அடிப்படையில் உருவாக்குகின்றார்கள்? ஒரு கூட்டாட்சியாக இருக்கணும், அனைவருக்கும் சமமாக வாய்ப்பு வழங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும், மதமோ ஜாதியோ தனித்தனியான சலுகைகளை தராத ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே நம்ம கொண்டு வந்தாங்க. சமத்துவம் என்பது ஒரு அடிப்படை. இந்த கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே நேரடியாக ஜாதி ஒழிப்பு கிடையாது. ஜாதி ஒழிக்கலை. உலகத்தில் நாடுகள் முன்னேற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமை முறையை ஒழிப்பதன் மூலமாகத்தான் இன்றைய ஐரோப்பிய நாடுகளின் இந்த அவர்களது சொல்லப்போனால் இத்தனை முன்னேற்றம் வருவதற்கு முதல் காரணமாக இருந்தது அடிமை முறை ஒழிப்பு, நில உடைமையை மாற்றி அமைப்பது. இப்படி தான் வருது. ஜனநாயகத்தில் முதல்ல வேண்டியது அடிப்படை என்னவென்றால் ஈக்குவாலிட்டி நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கருத்து வருது, ஒரு உண்மையான ஜனநாயகம்னா இந்த சமத்துவத்தை தராத அனைத்து படைமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், விடுவிக்கப்பட்டாக வேண்டும். அம்பேத்கர் அதனால தான் சொன்னார், இன்று நாம் அரசியல் ரீதியாக சமத்துவத்தை அடைந்து விட்டோம். மன்னராக இருந்தாலும் அல்லது மண் விட்டுபவராக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் சொல்லிட்டார். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இது எப்படி எந்த நாட்டில் நடக்கிறது என்றால், எங்கு பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளி உள்ளதோ அந்த நாட்டில் நாம் அரசியல் சுதந்திரத்தை சமத்துவத்தை தரப்போகின்றோம்.
அவர் சொன்னதனுடைய என்ன கீழே உள்கிடக்கை என்ன? இந்த இடைவெளியை வைத்துக்கொண்டு இந்த அரசியல் சுதந்திரத்தை, சமத்துவத்தை சீராக பெற முடியுமா என்ற அவநம்பிக்கையை வெளியிட்டார். ஆகவேதான் இந்த ஜனநாயகம் என்பது அரசியல் சமத்துவம் மட்டுமல்ல. ஜனநாயகம் என்பது பிற சமத்துவங்களையும் கொண்டிருக்க வேண்டும். அது பொருளாதார சமத்துவத்திற்கு வழிகோல வேண்டும். அது சமூக சமத்துவத்திற்கு வழிகோல வேண்டும். அடிக்கடி இங்கே இந்துத்துவவாதிகள் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹார்மனி, இணக்கம். ஒரு இணக்கமாக வாடுகின்ற சூழலை கொண்டு வரணும் சொல்லிட்டு தான் ஸ்டேன்ஸ் பாதிரியாரையும் கொல்லுவாங்க. அது வேற விஷயம். இணக்கம். இங்கே நாம் ஒரு பொருளை நல்லா புரிஞ்சுக்கணும். பண்டித நேரு சொன்னார், இந்தியா இஸ் a லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி. பன்முகத்தன்மை கொண்டது. பல மொழி, பல இனம், பல பண்பாடு, பல நம்பிக்கை மரபு அப்படின்லாம் பல தன்மைகள் கொண்டது. டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது அவர் சொன்னார். ஆனால் கோல்வால்கர் சொன்னார், த நீட் ஆஃப் தி அவர் இஸ் நாட் ஈக்குவாலிட்டி பட் ஹார்மனி. அப்படின்னா அவர் சொல்கிற ஹார்மனி என்னன்னா, ரெண்டு ஆங்கில சொற்களை புரிந்து கொள்ளுங்கள். டைவர்சிட்டி அண்ட் டிஸ்பாரிட்டி. டைவர்சிட்டினா வேற்றுமை. ஒருத்தர் வந்து கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், ஒருத்தர் உயரமாக இருக்கும், ஒருத்தர் வந்து குள்ளமாக இருக்காங்க. வேற்றுமை இருக்கும். பல மொழிகள் பேசப்படலாம், பல உணவு முறைகள் இருக்கலாம், வேற்றுமை இருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நியாயம், நடக்கக்கூடியது, இருந்தே ஆக வேண்டியது. டிஸ்பாரிட்டினா வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வுக்கு இணக்கம் முடியுமா? வேறுபாட்டில் இணக்கம் இருக்க முடியும். வேறு ஏற்றத்தாழ்வில் இணக்கம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. வேறுபாடுகளை களைவதற்காகத்தான் அனைத்து கிளர்ச்சிகளும் புரட்சிகளும் இங்கே ஏற்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்றத்தாழ்வுகளை இணங்கி போக வேண்டும் என்று சொல்லின இந்துத்துவம் எப்படி நமது ஜனநாயக விடுமியங்களுக்கு பொருத்தமாக இருக்க முடியும்? சனாதனம் பேசினா அவங்களுக்கு சட்டுன்னு புத்துக்கிட்டு வருது. ஆனால் ஜனநாயக பற்றி பேசுகிறாங்க. இது நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்துத்துவவாதிகளைப் போல மலினப்படுத்தியவர்கள் வேறு யாரும் கிடையாது. நமக்கு விமர்சனம் பலது இருக்குது அரசியல் சட்டத்தில். அதை மாற்றணும், திருத்தணும், அதெல்லாம் பல உண்டு. ஆனால் நம்ம RN ரவி என்ன சொன்னார், இந்த அரசியலமைப்பு சட்டங்கிறது தி ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். இங்கே வந்து நிர்வாகத்திற்கான சில விதிகள், அவ்வளவுதான். ஆனால் இந்தியாவின் ஆத்மா எங்கே இருக்கிறது? சனாதனத்தில் இருக்குது, ரிஷிகள்கிட்ட இருக்குது, நமது வர்ணாசிரமத்தில் இருக்குது, எல்லாத்திலையும் இருக்குது. நம்ம பழமையில சொன்னார், பழைய தலைகளை வைத்து கொண்டு புதிய விடுதலை தேடுவதற்கு நாம் என்ன மூடர்களா? பழைய தடைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அல்லவா? நாம் சனாதனனா நம்பிக்கை அவங்க மாற்றி சொல்கிறாங்களே இல்லையோ, சனாதனம்னு சொல்கிற சமயத்தில் ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக கொண்டது தானே சனாதனம். சமூக ஏற்றத்தாழ்வை வைத்துக்கொண்டு ஜனநாயக சமத்துவத்தை எப்படி பெற முடியும்? அதான் இன்றைக்கி நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். பொது சுடுகாடு இடுகாடு இல்லாத சூழலை கூட நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேறுபாடை களைவது எப்படி? உண்மையான முழுமையான ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை இந்த வாய்ப்பிற்காக இந்த அரசியலமைப்பு தருகின்ற உரிமைகளை, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆகவேதான் இந்த ஜனநாயகத்தை இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நாம் முழுமைப்படுத்த விரும்புகின்றோம். இதுவரையில் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம இந்த இந்துத்துவத்தின் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வளர்ச்சியோடு சேர்ந்து தான் இந்துத்துவ வளர்ச்சி இருக்குது. நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒரு பொருளாதார சக்தி கொடுக்குறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் இந்த மக்களுக்கு சொந்தமானவைங்கிறத ஏற்றுக்கணும். பொது சொத்து. அந்த பொது சொத்துக்களை மக்கள் சார்பில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது?
இயற்கை வளங்கள் எல்லாம் தனியாருக்கு ஏலம் விடப்படுகின்றன. அந்த கண்காணி வேலையை அரசு செஞ்சிட்ருக்கு. நம் நாட்டு வளங்கள் மீது நமது மக்களுக்கு உரிமை இல்லை. நம் நாட்டு வளங்கள் லாபம் தேடும் குழுக்களுக்கு அளிக்கப்படுவதற்கு ஒரு கண்டியூட் பைப்பு மாதிரி நம்ம அரசாங்கம் பயன்பட்டு. சமத்துவத்தை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் என்றால் இந்துத்துவம் சமத்துவத்திற்கு எதிராக எத்தகைய அபாயங்களை கொண்டு வருகிறது என்பதை பற்றிய முழுமையான விழிப்புணர்வை நாம் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். வெறியூட்ட அரசியலை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அறிவூட்ட அரசியலுக்கு நாம் செல்ல வேண்டும் அல்லவா? எப்படி வெற்றி பெறாங்க? மதம், கடவுள், அவதாரம் இதை சொல்லிட்டு வெறியூட்ட அரசியலை மிக எளிதாக பயன்படுத்தினார்கள். பஜ்ரங் தள் என்ன பிராமணர்களுக்கான அமைப்பா? இந்த ட்ரைபல் பீப்புள் மற்றவங்களை வச்சுட்டு பஜ்ரங் தள் அடியாட்கள் மசில் பவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் திலகர் காலத்திலிருந்து வருகின்ற நடைமுறை, அடித்தளத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்கு எடுபிடிகள், இனியும் சொல்லப்போனால் தங்களுக்காக உயிர் விட வேண்டிய அந்த பணியை செய்வதற்காக இருப்பவர்கள். கணேச பூஜாவுக்காக ஆளை திரட்டிட்டு வருவாங்க, கோரக்ஷா சம்மதிக்கு ஆளை திரட்டிட்டு வருவாங்க. அவர்கள் அதற்காக பயன்படுத்தப்படுவார்கள். இது தெய்வ காரியம், அதுக்காக கொண்டு வருவாங்க. அனுமான், அவனுக்காக பேரில் படைகளை ஏற்படுத்துங்க. வெறியூட்டப்படுகின்றார்கள். அப்போ மதம்ங்கிறத நம்ம ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த வெகு மக்களை இந்த நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை என்று கூறிக்கொண்டு அந்த மூட நம்பிக்கையின் மூலமாக இந்த மக்களை அவர்கள் கருவிகளாக பயன்படுத்துகின்றார்களே, தாங்களே தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவர்களை மாற்றுகின்றார்களே. இதற்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற அறிவூட்டு வேலையை யார் செய்வது? ஜனநாயகம் தழைக்க வேண்டுமென்றால் அது நீதிமன்றத்தால் காப்பாற்றப்படுமா, ஊடகத்தால் காப்பாற்றப்படுமா அப்படின்லாம் பேசுகிறாங்க. இவர்கள் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். ஏனென்றால் ஊடகம்லாம் கார்ப்பரேட் கையில் இருக்குது, நீதிமன்றங்கள்லாம் உயர் ஜாதிகிட்ட இருக்குது, காப்பாற்ற மாட்டாங்க. நமது ஜனநாயகத்தை நமது மக்கள் தான் காப்பாற்ற முடியும். மக்கள் தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அறிவையும் திறனையும் அந்த அமைப்பையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அந்த பணியை செய்தாக வேண்டும். ஜனநாயகம் என்றால் மக்கள் சார்ந்தது, ஆட்சி சார்ந்தது அல்ல என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனநாயகம் என்றால் மக்கள் உரிமைகள் மீது கட்டமைக்கப்படுவதே தவிர மக்களை ஒடுக்குவதற்கான அமைப்பு அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். இந்தியாவில் வருகின்ற சிறப்பு சட்டங்கள் அனைத்துமே மக்களை ஒடுக்குவதற்கான சட்டங்கள், சிறப்பு அதிகார சட்டங்கள். அந்த சட்டங்களை விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் வைக்கின்றார்கள். ஒரு ஜாலியன்வாலாபாக் ட்ராஜடி வந்தது, ரவுலட் ஆக்ட் அது வந்தது. அதை எதிர்த்து ஒரு தேசிய இயக்கத்தையும் எல்லாம் கொண்டு வந்தார்கள் அல்லவா? ஆனால் அதைவிட மோசமான சட்டங்கள் இன்று கொண்டு வரப்படுகின்றன. தேச உணர்வு என்னாவது? நாம் சொன்னாங்களே, தேர்தலுங்கிறது ஒரு கருவி தான் ஜனநாயகத்தில். தேர்தல் மட்டுமே ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் மக்களும் மற்றவர்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். பல இடத்துல இந்த அரசியல் அறிவு மிக்கவர்கள், வாய்ப்பு மிக்கவர்களே பல இடங்களில் மௌனமாக இருந்துடுறாங்க. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஒரு கொடுங்கோல் சட்டை என்னையே வருது, உரத்த குரல் வராவிட்டால், போதுமான அளவிற்கு படித்தவர்கள் எதிர்ப்பு வராவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதாக அர்த்தம். அதனால் நம்மெல்லாம் இன்றைக்கி நக்சல் அர்பன் நக்சல்ஸாக நிற்கிறோம். பல கொடிய சட்டங்கள் இருக்கின்றன. நாட்டை எல்லாம் எல்லா அரசியலமைப்பிலையும் தேசத்தை எல்லையை பாதுகாப்பதற்கு படைகளும் உள்நாட்டு அமைதியை உறுதி செய்வதற்கு காவல்துறையும் இருக்கும். இந்தியாவில் உள்நாட்டு அமைதிக்காகவே இந்த படைகள் இருக்கின்றன. படைகளில் ஏறக்குறைய 60 விழுக்காடு படை வீரர்கள் உள்நாட்டு போலீஸ் ஒர்க்குக்கு வச்சுருக்காங்க. இங்கே
மொழி தெரியாத மக்களை அவர்கள் என்ன சொல்ல சித்திரவதை செய்வதற்கு இவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இது ஒரு ஜனநாயகமா? ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொடுத்துருக்காங்க, படைகளுக்கு சிறப்பு அதிகாரங்கள் உள்ள சட்டங்கள். அஸ்ஸாமிலேயும் மணிப்பூர்லேயும் மற்ற இடங்களில் சட்டங்கள் என்ன கொடுமை செய்யணும் தெரியும். இந்த சிறப்பு சட்டங்களை எதிர்த்து அறிவுஜீவிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நாம் என்ன பண்ணியிருக்கோம்? பீமா கொரேகாவ்னு ஒரு இதை கேஸை போட்டாங்க. அந்த பீமா கொரேகாவை பற்றி ஏன் நம்ம ஆளுங்க பேச மாட்டேங்கிறாங்க? பீமா கொரேகாவை என்னங்க பெரிய பாவம் வந்துருச்சு, அதை பெரிய ஒரு தேச விரோத சதி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சதி நிரூபிக்கப்படலை. பீமா கொரேகாவுங்கிற இடத்துல 1818 ஆண்டு அங்கே அந்த பேஷ்வா தோற்கடிக்கப்பட்ட ஒரு போர் நடந்தது. அந்த பேஷ்வா யார்? பேஷ்வா இந்த மராத்திய ஆட்சியை ஒதுக்கிவிட்டு சிவாஜி பரம்பரையில்னு ஆட்சியை பிடுங்கி பேஷ்வா ஆட்சியாக மாறுது. சிவாஜி குடும்பத்தை வம்சத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் கோலாப்பூரில் ஒருத்தருக்கும் வேறொரு சத்தாராவில் ஒருத்தருக்கும் கொடுத்து அவங்கள ஒதுக்கி விட்டாங்க. அதிகாரத்தை இவர்கள் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் அப்பொழுது இந்துத்துவ ஆட்சியை நடத்தினார்கள். அந்த ஆட்சியின்படி அரசு பணிகளுக்கு படைகளில் சேருவதற்கு ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு பிற்பட்ட பிரிவினருக்கு உரிமை கிடையாது. அன்றைய காலத்தில் ஒரு படை வீரனாக இருந்தால் அவனுக்கு ஊதியமும் உண்டு, சமூக அந்தஸ்தும் உண்டு. அது கிடையாது. ஆனால் இந்த ஆங்கிலேயர்களுடன் போர் வருகின்ற பொழுது இவர்கள் படையில் வர முடியாது. இன்று தலித்துக்கள் என்று அழைக்கப்படுகிற வர முடியாது. ஆனால் ஆங்கிலேயர்கள் தலித்துக்களை வைத்துக் கொண்டு ஒரு படையை உருவாக்கினார்கள். பிறப்பின் அடிப்படையில் தகுதி என்று சொல்லுகின்ற பேஷ்வா இங்கே தலித்துக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த படை மகற்படை, அந்த படை பேஷ்வாவை வென்ற அந்த போர் பீமா கொரேகான் போர். அதை கொண்டாடியவர் அம்பேத்கர். எங்களாலும் முடியும் என்று நிரூபிக்கப்பட்ட போர் அது. கீதையின் வாசகம் பொய்யாக்கப்பட்ட போர் அது. அந்த போரை நினைவு கூறுகின்ற காரணம் சமூக நீதிக்கான காரணம். சமூக சமத்துவத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் அதை கொண்டாடினார்கள். கொண்டாடியதற்காக ஒரு தேச சதி வழக்கு திணிக்கப்படுகின்றது. யார் மீதெல்லாம் திணிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். 80 வயது 90 வயதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. 6 ஆண்டு 7 ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல சிறையிலே இறந்து போகின்றார்கள். ஆனால் எந்த நீதிமன்றமும் மனிதாபிமான அடிப்படையில் கூட கருணை காட்டுவதில்லை. கங்கனா ராவத் போனால் அன்னைக்கே அவங்களுக்கு விடுவிக்கிறாங்க. யாருக்கெல்லாமோ விடுவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அந்த நமது ஒடுக்கப்பட்ட சகோதரர்களுக்கு அவர்களது உரிமையை கொண்டாடுகின்ற, சமத்துவத்தை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்காகவோ அல்லது நியாயப்படுத்தியதற்காகவோ தண்டிக்கப்படுகின்ற பொழுது படித்த வர்க்கம் என்ன செய்தது? நாம் என்ற அந்த வளையத்தில் அனைவரும் வர வேண்டும். நாம் வேறு நீங்கள் வேறு என்று மாற்றிவிட்டால், ஒரு நாட்டில் 2 வர்க்கங்களை நீங்களாக உருவாக்கிவிட்டால், சமத்துவமற்ற நிலையை உருவாக்கிவிட்டு இணக்கம் மட்டும் கோருகிறீர்கள் என்றால், அதற்கு நாம் இணங்கி போவோம் என்றால், நாம் ஜனநாயகத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஜனநாயகவாதிகளும் அல்ல. நமது ஜனநாயகம் அனைவருக்கும் ஆன ஜனநாயகம் இருக்கணும். அதுதான் ரூசோ சொன்னார், பை டெமோக்ரஸி ஐ டு நாட் மீன் ரூல் ஆஃப் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி ஆட்சிங்கிறது டெமோக்ரஸி கிடையாது. கும்பல் ஆட்சி டெமோக்ரஸி கிடையாது. இட் ஷுட் பி ஏ ரூல் பை ஜெனரல் வில் அப்படின்னார். ஒரு பொது ஒப்புதலின் பேரில் நடக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கணும். மக்களை பிரிக்கின்ற, பிளவுபடுத்தி பார்க்கின்ற அந்த மெஜாரிட்டேரியனிசம் என்பதை டெமோக்ரஸி என்று, ஜனநாயகம் என்று அந்த கருத்தை வலியுறுத்திய ரூசோவே சொல்லவில்லை. இன்று என்ன ஆகிறது? இந்து மெஜாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி, பல இடங்களில் அது காஸ்ட் மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு வருது, ஜாதி மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு வருது. தொடர்களே, பெரியாரின் பணியை
முழுமை செய்யப்படாத காரணத்தால் இன்று நாம் சமத்துவமற்ற சூழலில் பல அபாயங்களை நேரிட வேண்டியிருக்கிறது. பெரியார் அம்பேத்கர் சொன்னது என்ன? ஜாதி ஒழிப்பு, ஜாதி இணக்கம் அல்ல. ஜாதி ஒழிப்பை அடையாத வரையில் இந்தியா என்பதோ அல்லது தமிழ்நாடு என்பதோ ஜனநாயகத்திற்கு தகுதியான நாடாக இருக்க முடியாது. ஜாதி ஏன் அதை நியாயப்படுத்தப்படுகின்றது, புனிதப்படுத்தப்படுகின்றது. அது ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துகிறது. ஒரு ஏற்றத்தாழ்வை அடிப்படையான சமூகம் எப்படி ஒற்றை சமூகமாக மாற முடியும்? அந்த ஒரு திசையை நோக்கி நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கின்றோம். பெரியாருக்கு பிறகு அம்பேத்கருக்கு பிறகு அந்த பணியை தீவிரமாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு யாருடையது? நம்முடையது அல்லவா? ஆகவே ஜனநாயகம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜனநாயகம் அனைவருக்கும் சமத்துவம் அளிப்பதாக உறுதி செய்ய வேண்டும். அதற்கான விழிப்புணர்வும் அறிவும் செயல் திறமையும் மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். அந்த அறிவூட்டும் அந்த பொறுப்பை நம்மை போன்றவர்கள் ஏற்றுக்கு செல்ல வேண்டும். நாம் இந்துத்துவத்திற்கு வேறு எந்த ஒரு தத்துவத்திற்கோ, தனித்தன்மையை சொல்லுகின்ற எந்த தத்துவத்திற்கோ நாம் ஒத்துப்போக முடியாது. எதற்கும் புனிதம் தர முடியாது. மனிதம் என்ற அந்த ஒன்றை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் ஜனநாயகவாதியாவோம். எதையாவது புனிதம் என்று நாம் ஒதுக்கி பார்த்தோம் என்றால் அங்கே நாம் ஜனநாயகத்தை இழக்கின்றோம். ஆகவே மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதற்கு எதையெல்லாம் தடையோ அவற்றையெல்லாம் எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியாக வேண்டும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார நோக்கங்களாக இருந்தாலும் சரி, இவற்றை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பை நம்மை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இத்தகைய விழிப்புணர்வு கூட்டங்களை நாம் ஆங்காங்கு நடத்த வேண்டும். இங்கே நாம் ஒன்றுபடுகின்றோம். மக்களது அதிகாரம்தான் ஜனநாயகம் என்பது. சாவரன்டின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த சொல்ல அரசிற்கு அல்ல, நாட்டிற்கு அல்ல, மக்களை சார்ந்தது. மக்களது அதிகாரத்தின் மீது ஒரு நாடு உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களது அதிகாரத்தின் மீது இந்த அரசு நடத்தப்பட வேண்டும். மக்களது உரிமைகளை அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடக்க வேண்டும். அந்த அனைத்துமே மக்கள் சமத்துவம் என்ற நிலையில் இருக்க வேண்டும். இதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொண்டு வருங்காலங்களில் நாம் உரிய அளவில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு. அதை சிந்தி.